தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரா கோகுல்நாத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளோம். வணக்கம் கோகுல். ஹின்சான் உடம்புக்கு சென்னி சிறந்திடும் என்பது ஆன்றோர் வாக்கு. இலங்கை திருநாட்டின் சென்னியாக விளங்கும் ஷாழ் மண்ணின் கலை, கலாசாரம், பண்பாடு, விழுமியம், மொழி, சம்பிரதாயம் என்கின்ற அனைத்தின் கேந்திர நிலையமாக விளங்குவது நல்லைக்கந்தன் ஆலயம். இம்முறையும் கூட அலங்கார கந்தனுடைய ஆலய உற்சவத்தை ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு தயாராக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் கூட யாழ்ப்பாணத்திலும் அதனை அண்மித்த பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளின் செய்தி வாசிக்கும் திறனை வெளி உலகுக்கும் சர்வதேச அரங்கில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக யாழ் பருத்தித்துறை வீதியில் அமைந்துள்ள சக்தி எஃப்எம் யாழ் நேரலை கலையகத்தினுடைய கீழ்த்தளத்திலே நியூஸ் ஃபர்ஸ்ட் இம்முறையும் கூட திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வுகளை இன்றிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏன் வயது வேறுபாடின்றி பலரும் கூட இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சையிலே கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவர்களில் சிறந்த முறையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர் அல்லது யுவதிக்கு நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய அரிதான திரையிலே தோன்றி செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பும் அவர்களுடைய குரலிலே சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டிலே செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது என்பதையும் இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ் மாவட்டத்தின் மாத்திரமல்லாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் குடும்ப விழாவாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய இன்றைய மாலை நடைபெறவுள்ள சப்பரத திருவிழா தொடர்பான தகவல்களையும் நாளைய தினம் நடைபெறவுள்ள ரதோற்சவ பெருவிழா தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டும் தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஷாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய முன்றலில் இருந்து ராஜ